ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்லப்பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக தான் மீண்டும் மீண்டும் உன் வராகி அம்மா உன்னை தேடி வர்றேன். இன்று இரவோடு இரவாகவே எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி முடித்து நீ மனம் மகிழும்படி உன் வாழ்வில் உனக்கானதை செஞ்சு கொடுக்க போறேன். நீயும் அவசரப்பட்டு யாரிடமாவது எதையாவது பேசி நீ அன்பில்லாமல் நடந்து கொள்கிறாய். உனக்கு கொஞ்சமும் ஈவிரக்கம் இல்லை. நீ சுயநலம் பிடிச்சவ. உனக்கானதை மட்டுமே நீ செய்யக்கூடிய சுயநலவாதின்னு பல பேர் உன் வருத்தப்படும்படி உன் மனமுடைந்து நோகும்படி உன் கண்ணெதிரிலேயே பேசுகிறாங்களா? எப்பேற்பட்ட கடினமான உள்ளத்தையும் கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதமாக இருக்கக்கூடிய அன்பை நீ ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறாய் என் செல்லமே? நீ இப்போது கலக்கமுற்று வருத்தமுற்று இருக்கும் நேரத்தில் தெளிவான சிந்தனையோடு இருக்க பழகு. உன் மனம் அமைதி பெறுவதற்கு இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையா நிற்பேன். துடுப்பில்லாத படகு போல எப்படி கரை சேர முடியாமல் நீ தத்தளிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையும் ஏற்றமும் மாற்றமும் இல்லாமல் இரக்கமாகவே இருக்குதேன்தான மனம் சோர்ந்து போயிருக்கிறாய். கலங்காதே. உளிப்படாத கல் சிலையாக மாறாது. உழைப்பு இல்லாமல் கனவும் நனவாக மாறாது. உன்னை கரை சேர்க்கக்கூடிய காலமாக இந்த வராகியம்மா நான் இருக்க போறேன். என்னை வழிபடக்கூடிய உன் வாழ்வில் இனி எல்லா வளமும் நலமும் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு என்ன செய்ய போறான்னு ஒன்றும் புரியாம நிமிர்ந்து நிற்க வழியும் தெரியாமல் தானே கவலைப்பட்டு கலங்குகிறாய். உன்னுடைய கஷ்டமான இந்த சூழ்நிலையில உனக்கு கை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். துன்பம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் கூட உன் மனசுடையாம உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் நானு நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான வளத்தையும் நலத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன். ஓங்கி வளர்ந்த குடும்பமாக இருந்த நீ இப்போது தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். கலங்காதே என் செல்லமே. கரைப்படியாத உனது குடும்பம் இந்த வராகி அம்மாவின் கண் பார்வையில தான் இருக்கு. என்னுடைய அருட்கடாட்சமும் இப்போது உன் குடும்பத்து மேலதான் இருக்கு. உன் நிலைமையை மாற்றி உன் வாழ்க்கைக்கு விடிவு காலத்தை நான் தருவேன். காத்திருக்க தெரிந்த மனிதர்களுக்கு அனைத்தும் கிட்டும் என்பது போல இத்தனை நாட்கள் காத்திருந்த உன் வாழ்வில் உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். சந்தேகத்தை போல வேகமாக வளரும் விச விருட்சம் வேறு எதுவுமே இல்லை. நீ என் மேல சந்தேகப்படாம இந்த வராகியம்மா உனக்கு நல்லது செய்வேன் நம்பி அதற்கு உண்டான வேலைகளை செய்ய பழகு. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்ய ஓடி வந்த இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்தபடியே வெற்றியையும் உன் வாழ்வில் வரவழைப்பேன் என் செல்லமே. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பார்க்குற விஷயங்களையெல்லாம் ஆசைப்பட்டு அடைய நினச்சினா வெற்றி உன்னை விட்டு விலகி போகும். தோல்விதான் மிஞ்சும். அதற்கு பதிலாக உனக்கு எது சரி வருமோ, உனக்கு எது முறையாகுமோ, உனக்கு எது தகுதியானதோ அதை அடைவதற்கு உண்டான வேலைகளை செய். நல்லா படிக்கிறவன் கண்ணில் இருந்து நீரை எதிர்பார்க்க முடியாது. மனிதர்கள் எப்போதுமே இரண்டு வழிதான். ஒருத்தன் இருளையும் விழிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் பகல்லையும் தூங்கிக்கிட்டே இருப்பான். நீ எப்படிப்பட்ட ஆள் என்பதை புரிந்து கொள். நான் சொல்வதின் சுட்சமம் உனக்கு புரிகிறதா? காலம் இருக்கும்போதே கால நேரத்திற்கு ஏற்றாற் போல சூழ்நிலையை தனதாக்கி கொள்பவன்தான் இரவில் தூங்குபவனாகவும் பகலில் வேலை செய்பவனாகவும் இருப்பான். அப்படி இல்லாமல் மாற்றி மாற்றி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு எதிராக வேலை செய்பவன் வாழ்வில் துன்பப்படக்கூடும். உன்னை யார் என்ன சொன்னாலும் ஏளனம் செய்தாலும் கூட நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் மன வலிமைக்கு பலம் அதிகம். அப்படிப்பட்ட பிள்ளையாகிய உனக்கு நல்லதை நான் செஞ்சு தர்றேன். தன்னிலை மறந்து துன்பத்தை தாங்க முடியாமல் துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வராகி தாய் நான் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் இப்போது சரியாக நடக்கும்படி இன்று இரவோடு இரவாகவே நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். துன்பங்கள்ங்கிறத கடவுள் தனியா தர்றது கிடையாது, மனிதன்தானே உருவாக்கி கொள்கிறான். நீ எது நினைச்சும் கவலைப்படாத என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில எது துன்பமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கோ அதை அனைத்தையும் அறிந்த உன் அம்மா வராகி நான் சொல்றேன். வாழ்க்கையில என்னதான் பலசாலியா இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல உன் வாழ்க்கையில கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு துன்பங்களும் துயரங்களும் குழப்பங்களும் உன்னை ஆட்கொண்டுள்ளது எனக்கு புரியும். வாழ்க்கையே சுமையாகி விட்டதே என நினைக்க வேண்டாம். எது கிடைத்தாலும் தண்ணீரில் மூழ்கியவன் இறுக்கமாய் பற்றி கொள்வது போல நீ வாழ்க்கையில முன்னேறுவதற்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றிக்கொள். ஆசை கோபம்ங்கிற அறியாமையில் நீ சிக்கி தவித்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்.
கவனமில்லாத செயல் கெட்டுப்போகும் என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் கவனத்தோடு செய்ய பழகு. உன் வாழ்க்கையிலிருந்து காலம் பறித்து சென்ற வாய்ப்புகளும் வசதிகளும் மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. நிம்மதிங்கிற நிழல் சூழ்ந்து நீ நினைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வருவதற்கு இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணை நிற்பேன். நீ வருந்தாதே என் செல்லமே. வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை எல்லாம் சலனமில்லாமல் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேலும் நீ வீழ்ந்து போக விடமாட்டேன். உயர்ந்தவன் தாழ்ந்திடுவான் என்ற உண்மையை உன் வாழ்க்கையில் நான் உணர்த்தி காட்டத்தான் போகிறேன். நடந்து முடிந்த அத்தனைகளையும் மாற்றி அமைத்து நீ கலக்கம் கொண்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்துட்டேன். எதையும் பெரிதாக நினைத்து கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன் பிரார்த்தனையின் பலன் என் அருளால் உனக்கு கிடைக்கப் போகுது. உன் வருங்காலமானது நல்லதொரு விடியல் காலமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையையும் கனவையும் பின்னுக்கு தள்ளி கொண்டிருந்த காலத்தை சரி செஞ்சு நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வரப்போகிறேன். ஓங்கி நல்லா வளர்ந்த பட்ட மரமும் வாழ்க்கையில் இருளாக இருக்குதுன்றது போல உன் வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் துன்பமாகவும் துயரமாகவும் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை செப்பனிடவும் சரி செய்யவும் நான் வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே உன் வாழ்க்கைக்கு ஒளி வீசும்படி கெட்ட நேரத்தை உனக்கு முடிச்சு வச்சு நல்லதை நான் உருவாக்குவேன். பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. என்னை நினைத்து மனமுருகி வழிபட்ட உன் வாழ்வில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கத்தான் போகிறது. வாழ்க்கையில் புயல் வீசி கப்பல் கரை ஒதுங்கியது போல மீண்டும் என் வாழ்க்கையில் நல்லது எது நடக்குமான்ற நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் தானே காத்திருக்கிறாய். கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். நீ இருக்கிற இடத்துல உனக்கு மரியாதை கிடைக்கணும்னா நீ அதிக புத்திசாலியாகவும் சுய காரியத்தை சிறப்பாய் செய்யக்கூடிய ஆளாகவும் அதீத சாமர்த்தியசாலியாகவும் வாய்த்துடுக்காக குற்றம் சொல்பவராக வம்படிப்பவராக இருக்கவே கூடாது. பணிவும் துணிவும் தைரியமும் தான் உனக்குள் மரியாதையை உண்டு பண்ணும். நீ இருக்கிற இடத்துல எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி எல்லா சீர் சிறப்புகளும் உன்னிடம் வந்து சேரும்படி உன் வராகி அம்மா உனக்கு துணையா நிற்பேன். துரோகம் செய்தவர்களும் உன்னை ஏமாற்றி பிழைத்தவர்களும் உன்னை ஏளனமாக நினைத்தவர்களும் அவர்கள் கண்முன்னாலே நீ உயர்ந்து வாழ்ந்து ஏனி போல வாழ்வதை பார்க்கத்தான் போகிறார்கள். கலங்காதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நேர்மறை எண்ணங்கள் கொண்ட உன் வாழ்க்கை பாதையில் உனக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கிறேன். காலம் உன்னை வெகுவாக பாதித்து மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என கவலைப்பட்டு கலங்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் தருவேன் என் செல்லமே. இப்போது உனக்கான சாமர்த்தியமும் சந்தர்ப்பங்களும் எல்லாமே கைகூடி வரப்போகுது. வாழ்க்கையில் லட்சியத்தையும் கடமைகளையும் சோகங்களையும் போராட்டங்களையும் வச்சுக்கிட்டு இது என்ன பயணம்னு நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தருவேன். இனி எல்லாமே உன் எதிர்பார்ப்பு போலவே நடக்கப் போகிறது. நீ என்னதான் கஷ்டப்பட்டு போராடியும் உழைத்தும் கூட சான் ஏறினால் முளம் சறுக்குது என்பதைப் போலதானே உன் வாழ்வில் போராட்டமாகவே எல்லாம் இருக்கிறது. நேர்மறையோடு போராடியும் வெற்றி கிட்டவில்லையே என நீ வருத்தப்பட்டு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது. உனக்கான அற்புதங்கள் இப்போது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ எதிர்பார்த்து ஏக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது சரியாக நடந்து முடியும். கடல் அலைகள் எப்படி ஓயாமல் போராடி கரை காந்து சேருகிறதோ அதே போல உன் வாழ்க்கை போராட்டங்களுடன் போராடி வாழ்ந்து கொண்டிருந்த நீயும் இப்போது கரை சேரப்போகிறாய் என் செல்லமே. இனிய சொற்களே உன் வாழ்க்கையின் இன்பமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்க போகுது. நீ பேசுகிற வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை மனசுல வச்சுக்கிட்டு சுத்தமான மனசோடு ஒழுக்கான செயல்களை ஒழுக்கமாக செய்து வா. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.